இந்த நாள்ல இங்க வந்திருக்க தலைவர்கள், ஊர் மக்கள், அப்புறம் எங்க டியூஷன் பிள்ளைகள், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? இயேசுசாமி ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க இது வரைக்கும் நீங்க பிறந்ததுல இருந்து இந்த கிராமத்துலதான் இருக்கிறீங்க, இந்த ஊர்ல இருக்கீங்க. இது வரைக்கும் இது மாதிரி எல்லாம் ஒன்னா கூடி இது மாதிரி எல்லாம் எல்லாம் அவங்கவுங்களோட திறமைய வெளி காமிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் காமிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஊர் மக்கள் எல்லாருக்கும் முன்னாடி நீங்க இது மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்றது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா? அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு எதனால நீங்க உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுது? படிக்கிறீங்க, டியூஷனுக்கு வரீங்க தானே? அப்ப நீங்க இப்ப படிக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, அப்படிதானே? இதே நீங்க ஸ்கூலுக்கு போகல, படிக்கல, நாங்க எப்பயும் மாதிரி ஆடு மாடுதான் மேய்ச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? இல்ல. என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துல இது மாதிரி ஸ்டேஜ்ல முன்னாடி நிக்கணும், பேசணும், நம்ம திறமைய வெளிக்காமிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன முக்கியம்? படிப்பு தான் முக்கியம். சரியா? இந்த படிப்பு இல்லைன்னா நம்ம என்னைக்கும் எங்க இருப்போம்? ஆடு மாடு மேய்ப்போம். இன்னொன்னு, எங்க போனாலும் சரி, இங்கேன்னு இல்ல, நீங்க கீழே ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, வேற நீங்க எங்க போனாலும் சரி, நீங்க பின்னாடி தான் நிப்பீங்க. இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்க தான் எல்லா இடத்துலயுமே படிச்சவங்க தான் எல்லாரும் எங்க இருப்பாங்க? முன்னாடி இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே தான் நம்ம எப்பயுமே கை கட்டி நிக்கணும். நம்ம போய் ஒரு எண்ணுமே கேட்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அது கேட்கறதுக்கான திறமை நம்ம கிட்ட இல்ல. ஒரு விஷயம் இப்ப உங்களுக்கு ஒரு ரோடு வேணும் உங்க ஊர்ல, என்ன செய்வீங்க? ரோடு வேணும், நமக்கு கவர்மெண்ட் நமக்கு ரோடு போட்டு தர மாட்டாங்க, நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல, ஸ்கூல் கிடையாது, எவ்வளவு கஷ்டப்படுறீங்கல்ல நீங்கலாம். ஒரு ஜுரம் வந்தா கூட நீங்க என்ன பண்ண முடியாது, பக்கத்துல டாக்டர் இருக்காங்க, டக்குன்னு போய் காமிச்சு மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம், நமக்கு உடம்ப சரி பண்ணிக்கிறதுன்னு உங்களால பண்ண முடியாது. அப்ப உங்களோட தேவைகளை நீங்க உங்களுக்கு கேட்டு வாங்கிக்கணும்னா முதல்ல யார்கிட்ட போய் நம்ம நிக்கணும்? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட நிக்கணும்? கவர்மெண்ட் கிட்ட, ஒரு அதிகாரி கிட்ட போய் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்க, எங்களுக்கு இது மாதிரி வீடு இல்ல, குடிசை வீட்டுல வாழ்றோம், எங்களுக்கு நல்ல வீடு கட்டி கொடுங்க, எங்களுக்கு எங்க ஊர்ல ஸ்கூலே இல்லை, எங்களால படிக்க முடியல, ஒரு ஸ்கூல் வேணும். இதெல்லாம் நீங்க கேட்கணும்னா, அதுக்கான திறமை உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதுக்கு படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த திறமை உங்களுக்கு இருக்கும். ஒரு ஆளுக்கு முன்னாடி தைரியமா நம்மளால நின்னு பேச முடியும். சரியா? அப்படி படிப்பு இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி நம்ம பயந்து 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 நமக்கான தேவைகளும் நமக்கு கிடைக்காது. எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவாங்க? மதிக்கவே மாட்டாங்க. அப்படிதானே? படிச்சவங்களை மட்டும்தான் எங்கேயுமே மதிப்பாங்க. அந்த படிப்பு நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா வேணும். சரியா? உங்க அப்பா அம்மா காலத்துல சரி ஏதோ பயிர் போட்டாங்க, விளைஞ்சிச்சு. விவசாயம் ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டுக்கு, அது இல்லைன்னே மறக்க முடியாது. விவசாயமும் வேணும், படிப்பும் வேணும். சரியா? அப்ப நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா இப்ப மழை கூட முன்னாடி மாதிரிலாம் இல்ல, மழைலாம் உங்களை ஊர்ல கம்மியாயிடுச்சுல்ல. அவங்க விவசாயம் போட்டாங்க, அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னொரு 10 வருஷம் 15 வருஷத்துல மழையே இருக்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆடு மாடை பார்த்துட்டு உங்களோட வாழ்க்கை என்ன பண்ண முடியும் உங்களால? ஆடு மாடு சோறு போட்டுருமா? போடுமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். நீங்க நல்லா படிச்சா மட்டும்தான் நாளைக்கு நீங்க ஒரு வேலைக்கு போகலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம், உங்க வாழ்க்கைய நீங்களும் உயர்த்தி நல்லா வாழலாம். அப்படிதானே? இப்ப உங்களுக்கு உள்ள இப்ப நீங்களும் பிள்ளைங்க தான், உங்க அடிவாரத்துல இருக்கிற வேலூர், சென்னை, மற்றது இருக்கிறவங்களும் பிள்ளைங்க தான். ஆனா அவங்களுக்கு முன்னாடி உங்களால போய் தைரியமா நின்று பேச முடியுமா? முடியாது தானே? ஏன் முடியாது? ஏன்னா நீங்க படிக்கல. இனிமே நம்ம ஊர்ல அந்த மாதிரியான பேச்சே இருக்கக்கூடாது. சரியா? அதுக்காக தான் நாங்க இந்த ஹோலி ஸ்பிரிட் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ங்கிறது ஆரம்பிச்சதே. என்ன நோக்கம் அப்படின்னா, இது மாதிரி படிப்பு அறிவு இல்லாத அந்த மக்களுக்கு, அதை பத்தின விழிப்புணர்வே இல்லாத மக்களுக்கு, உங்களுக்கு மாதிரி பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வச்ச உங்க கிராமத்தை, உங்க பிள்ளைகளையும் முன்னேற்றி மற்ற பிள்ளைங்களை மாதிரி நாங்களும் மற்றவங்களுக்கு ஈக்குவல் தான், உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை, நீங்களும் எல்லாருக்கும் முன்னாடி போய் சொல்லணும். சொல்லுவீங்களா? அதுக்காக தான் நாங்க இந்த ட்ரஸ்டே ஆரம்பிச்சோம். சரியா? நாங்க இதை ஆரம்பிச்சு இதை எங்களுக்கு
சென்னையில பண்ணியிருக்க முடியும். இன்னும் எவ்வளோ ஊர் இருக்கு. அடிவாரத்துலலாம் உங்களை மாதிரியே படிக்காத பிள்ளைங்க நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. ஆனா நாங்க ஏன் உங்களை தேர்ந்தெடுத்து இந்த பகுதிக்கு வந்தோம் அப்படின்னா, அங்க உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்படிதானே? இப்ப கீழே ஒரு ஹோம் இருக்குது, ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அநாத பிள்ளைகளோட இல்லங்கள் நிறைய இருக்குது. ஆனா அங்க உதவி செய்யறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு இது போன்ற வசதிகள் இருக்குதா? உங்களுக்கு இது மாதிரி விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கும் படிப்பை பத்தின சொல்லி கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நாங்க கேள்விப்பட்டு, இந்த மலைப்பகுதியில இப்படி எல்லாம் மக்கள் இருக்காங்க வித்தவுட் கவர்மெண்ட் சப்போர்ட்டே இல்லாம இது மாதிரிலாம் இவங்க இது மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நாங்க என்ன பண்ணோம், இந்த இடத்துக்கு உங்களுக்காக தான் என்ன இந்த ட்ரஸ்ட் இங்க நாங்க நிறுவனத்தை நாங்க இங்க நடத்தி உங்களுக்காக உதவி செய்யறதுக்கு தான் இதை நாங்க ஆரம்பிச்சோம். சரியா? ஆனா இங்க கவனிங்க பிள்ளைகள், எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த நம்ம ட்ரஸ்டோட நோக்கம் அப்படின்னு என்னன்னா, ஸ்கூலுக்கு போய் படிக்கிற பிள்ளைங்க என்னைக்கா இருந்தா படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்படிதானே? ஸ்கூலுக்கு போறாங்கன்னா படிப்பாங்க. ஆனா நீங்க இங்க என்ன பண்றீங்க, ஸ்கூலுக்கு போகாம படிக்காம இருக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு நாங்க பாடம் சொல்லி கொடுத்து அவங்கள படிக்க வச்சு நாங்களும் நல்லா படிச்சு காமிப்போம் அப்படின்றத நீங்க சொல்லணும். படிக்கிற உங்களையும் ஸ்கூல்ல சேர்த்து விடணும், நீங்களும் நல்லா படிக்கணுங்கிறது தான் எங்களுக்கு நோக்கம். அதனாலதான் நாங்க ஒவ்வொரு கிராமமா போய் யாரெல்லாம் படிக்கல, நாங்க டியூஷன் டீச்சர்ஸ்டையும் சொல்றது அதுதான், படிக்கிற பிள்ளைங்களையும் நீங்க நடத்துங்க, வேணான்னு சொல்ல. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களும் படிக்கணும். ஆனா ஸ்கூலுக்கு போகாம இந்த வயல்வெளியில அம்மா அப்பாங்க பாருங்க பிள்ளைங்களை பாத்துக்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களை விட்டுட்டு அவங்க எல்லாம் காப்பி காட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அப்படிதானே? அப்ப நீங்க ஸ்கூலுக்கு போக முடியுமா? போக முடியாது. ஏன்? உங்க தம்பி தங்கச்சியை பாத்துக்கணும்.